ஸ்ரீ அழகியான் தேவஸ்தானம் கோவில் நிர்வாகிகள் சார்பில் இன்று பந்தர்விரலி நாச்சியார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் இன்று 18/2/2025 திருமஞ்சன விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த தொகுப்பு. வணக்கத்துடன் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த காவேரிப்பாக்கம் வட்டத்தில் துறை பெரும்பாக்கம் கிராமம் உள்ளது. இன்று இந்த கிராமத்தின் அருகில் ஸ்ரீ பந்தர்விரலி நாச்சியார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் அமைந்துள்ளது. மாசி 6ஆம் நாள் இன்று 18/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் திருமஞ்சனம் விழா மற்றும் அலங்கார நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காலை 11 மணி அளவில் புதிய ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி நேர்நிலை கதவம் அதாவது வாசல் கால் நிற்க வைக்கும் பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குறிப்பாக கோயில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், கோயில் உறுப்பினர்கள் மற்றும் அங்குள்ள முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக கண்டுகளித்து அம்பாள் அருளை பெற்றனர். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஸ்ரீ அழகியான் தேவஸ்தானம் திருக்கோயில் நிர்வாகிகள், துறை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த இவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். தொடர்ந்து இந்த கோயிலில் அதிக உறுப்பினர்களை நாம் சேர்த்து இந்த கோயிலை மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அனைவரும் தொடர்ந்து இந்த கோயிலில் நடைபெறுகின்ற அனைத்து பூஜைகளிலும் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களை சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அழைத்து வந்து இந்த கோயிலுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, குறிப்பாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள், திருமணம் தடைப்பட்டு உள்ள ஆண் பெண் மற்றும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த சன்னதிக்கு வருகை புரிந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பம் சந்தோஷமாக அமையும் என்று கோயில் நிர்வாகி அனைத்து உறுப்பினர்கள் முன்பாக சிறப்பாக எடுத்து பேசினார். இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பின்பு அனைவருக்கும் அற்புதமான முதலில் பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அன்னதானமும் அனைவருக்கும் வயிறார வழங்கப்பட்டது. பக்தி செய்திக்காக துறை பெரும்பாக்கத்திலிருந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் வளாகத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த காவேரிப்பாக்கம் வட்டத்தில் துறை பெரும்பாக்கம் கிராமம் உள்ளது. இன்று இந்த கிராமத்தின் அருகில் ஸ்ரீ பந்தர்விரலி நாச்சியார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் அமைந்துள்ளது. மாசி 6ஆம் நாள் இன்று 18/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் திருமஞ்சனம் விழா மற்றும் அலங்கார நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காலை 11 மணி அளவில் புதிய ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி நேர்நிலை கதவம் அதாவது வாசல் கால் நிற்க வைக்கும் பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குறிப்பாக கோயில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், கோயில் உறுப்பினர்கள் மற்றும் அங்குள்ள முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக கண்டுகளித்து அம்பாள் அருளை பெற்றனர். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஸ்ரீ அழகியான் தேவஸ்தானம் திருக்கோயில் நிர்வாகிகள், துறை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த இவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். தொடர்ந்து இந்த கோயிலில் அதிக உறுப்பினர்களை நாம் சேர்த்து இந்த கோயிலை மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அனைவரும் தொடர்ந்து இந்த கோயிலில் நடைபெறுகின்ற அனைத்து பூஜைகளிலும் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.